அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூரணி ஈரோட்டிலிருந்து. இப்போ நாம இன்னைக்கு என்ன தலைப்புல பாக்குறோம் அப்படின்னு பாக்குறப்போ, திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு ஒரு பதவிகள் கிடைக்குது, திடீர்னு ஒரு சொத்துக்கள் கிடைக்குது, திடீர்னு லாட்டரி டிக்கெட் வாங்குறோம், திடீர்னு அதுல பணம் விழுகுது, இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தண்ணீராகுது தான் இந்த விஷயத்தை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப என்னன்னா, உடல் உழைப்பே இல்லாம பணம் வர்றது. சரிங்களா? ஒருத்தர் வந்து எப்பவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதோட பலன் வந்து பிறகு அனுபவிப்பாங்க. அதுதான். அதுதான் இந்த சனி ராகு உருவாக்குகிறது. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 25 வயசுல ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, 45, 50 வயசுல பார்த்தோன்னா, வீட்டு வாடகை வாங்கிட்டு இருப்பாங்க. இல்லாட்டினா போஸ்ட் ஆஃபீஸ்லயோ வேற எங்கேயாவது ஒரு பல்க் அமௌண்ட் வச்சு அது வட்டி வாங்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. இந்த சனி ராகு வந்து சுலபமா ஷார்ட்கட்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஜாலியா இருந்துட்டு எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த ஏஜென்சி, தரகர், அப்புறம் எக்ஸ்ரே, வட்டி தொழில், ஜோதிடம் கூட சனி ராகு கீழே தான் வருது. இப்போ என்னன்னா உதாரணமா சொல்றோம்னா, ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு. அவர் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு ரியல் எஸ்டேட் இடத்த விக்கிறதுக்கு கஸ்டமர கூட்டிட்டு போறாரு. கஸ்டமர கூட்டிட்டு போய் அந்த இடத்த காமிச்சு, சார் இந்த இடம் இன்டீரியர்ல ஒரு இடத்த புடிச்சிருவாங்க. ரேட்டு போட்டு பே பண்ணுவாங்க, அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கூட ஆயிருக்காது. அப்படியெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு சொல்லுவாங்க, சார் இனி ஒரு 10 வருஷத்துல இங்க ஒரு ஏர்போர்ட் வரும், இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், இங்க ஒரு ஸ்கூல் வரும். நீங்க நல்லா டெவலப் ஆகுங்க சார், இந்த இடத்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி விற்பாங்க. அது வரலாம், வராம இருக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்னன்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டுல வேலை எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இது வெளிநாடு தொடர்புகளை உருவாக்குது சனி ராகு. இப்ப வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட என்ன பேசுவாங்க, சார் நீங்க வந்து இப்போ வெளிநாடு போனீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துல இத்தனை கோடி சம்பாதிப்பீங்க. அந்த கோடி பணத்தை எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம். இல்லாட்டினா ஒரு டெபாசிட் பண்ணிட்டு அதுல இருந்து வட்டி வாங்கிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கலாம். அப்புறம் வீடு வாங்கலாம், வீடு வாடகைக்கு விடலாம், அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க அந்த விஷயத்த வந்து அந்த வெளிநாடு போவதற்கான விஷயத்த செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் ஏஜென்ட் கணக்குல வராங்க. இப்போ ஜெராக்ஸ் எடுத்து தராங்க. ஜெராக்ஸ் வந்து இல்லாதது ஒன்றை வந்து புதுசா உருவாக்கி தராங்க. சரிங்களா? இப்போ யூடியூப் வீடியோ எல்லாம் போடுறாங்க. யூடியூப் வீடியோ என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து அப்படியே வீடியோவா உருவாக்கி தராங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து சனி ராகு கீழே தான் வருது. இப்போ திடீர் அதிர்ஷ்டம் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு வந்துச்சு. வந்து என்ன பண்ணிச்சுன்னா, ஜாதகம் பார்க்குறப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு, திடீர் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட என்ன கேட்டுச்சுன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நானும் சொன்னேன், தாராளமா கட்டலாம். இப்போ வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குது, நீங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ கூடவே இருக்கிற திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாம ஏதோ ஒன்று அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பேங்க் போறாங்க. பேங்க் போறப்போ அவங்க சில டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அவங்க பத்திரம் வச்சிருக்கிற இடத்துல தேடும் பொழுது திடீர்னு ஒரு பத்திரம் கிடைக்குது. அது வரைக்கும் அவங்க கண்ணில் படாம இருந்திருக்குது. அந்த பத்திரத்தை பார்க்கும் பொழுது அவங்க மாமனாரு எங்கேயோ ஒரு இடத்துல எத்தனையோ ஏக்கர் வந்து 15 ஏக்கரா 17 ஏக்கரான்னு தெரியல வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த பத்திரம் வந்து இவங்க கண்ணில் படுது. இது வரைக்கும் பார்க்காம இருக்கிறாங்க. அப்ப அவங்க மாமனார் எப்ப இறந்தாங்கன்னா, இந்த பையன் பிறந்து அவங்க பையன் இந்த பொண்ணோட பையன் பிறந்து 3 மாசத்துல இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது. அப்ப பாருங்க, 18 வருஷமா ஒரு விஷயம் தெரியாம திடீர்னு அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்து நேத்து வரைக்கும் அவங்களுக்கு இந்த இடம் இருக்கிறது தெரியாது. இன்னைக்கு தெரியுது. அப்போ அது திடீர் அதிர்ஷ்டம். ஒருத்தருக்கு வந்து லாட்டரி டிக்கெட் வாங்குவாங்க. திடீர்னு லாட்டரி சீட் விழுகுது. அது வந்து வாங்குறாங்க. அதுவும் திடீர் அதிர்ஷ்டம் தான்.
இப்போ ஒரு இடம் 200 ரூபான்னு, ஒரு இடம் ஒரு சென்ட் 200 ரூபா அப்படின்னு அந்த காலத்துல வாங்கியிருப்பாங்க, அவங்க அப்பா வாங்கியிருப்பாங்க. இப்போ இப்போ ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அது ஒரு சென்ட் 1,00,000 ரூபான்னு விற்கிறாங்க. அது அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. இந்த பையனுக்கு எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாம அது கிடைக்குது. இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம். திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்குவாங்க. அதுக்கு வந்து செவ்வாயும் கனெக்ட் ஆகும் ஷேர் மார்க்கெட்டுக்கு. அது வந்து ஃபுல்லா ஏறுது, விற்கிறாங்க, ஈஸியா பணம் வருது. அப்படின்னா என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம். அப்படின்னா தன்னோட மூளை எண்ணத்தை மட்டும் வச்சு பணம் சம்பாதிக்கிறது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம. இப்போ லாட்டரி டிக்கெட் வாங்கினாங்கன்னா கம்மியான விலைக்கு தான் வைக்கிறாங்க. எத்தனையோ விலைக்கு வந்து ப்ரைஸ் விழுகுது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இதுல தான் வருது. அப்ப என்னன்னா சனி ராகுங்கிறப்போ திடீர் அதிர்ஷ்டம். அது என்ன ஜோதிட ரீதியா என்னன்னு பாக்குறப்போ, ராகுங்கிறப்போ பிரம்மாண்டம், எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது, பிரம்மாண்டமா பண்றது, அதுதான் ராகு. சனிங்கிறது ஜீவனம், தொழில். அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10 மற்றும் 11க்கானது சனி. 10ங்கிறது தொழில், 11ங்கிறது லாபம். அதனால இவங்க சுலபமா இப்போ என்னது வெளிநாட்டு தூதுவர் இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே பண்றதில்ல, அவங்க மூளையை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, தூதுவரை போறாங்க வராங்க, ஆனா அவங்களுக்கு பணம் வந்துடுது, அக்கௌண்ட்ல பணம் வர்றது. அப்படின்னா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த சனி ராகு இணைவு இருக்கிறவங்க. இப்போ ஏஜென்ட் இருக்கிறாங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல எடுத்தாங்கன்னா ஏஜென்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பொருள் பொருள் அவங்க கிட்ட இல்லை, அவங்க என்கிட்ட இந்த பொருள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் எடுத்து மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வாங்கி அவங்களுக்கு அனுப்புறாங்க. அதை மட்டும்தான் செய்யறாங்க. இவங்க அட்ரஸை வந்து இங்க ஃப்ரம் அட்ரஸ்ல இவங்க அட்ரஸ் போட்டு அனுப்புறாங்க. கடை வாங்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, மேனுஃபேக்சர்ஸ் வேறன்னு நினைக்க மாட்டாங்க, இந்த ஏஜென்ட் தான் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிக்கிறவங்க இவங்க தான் நமக்கு தராங்க அப்படின்ற விஷயம் தான் வாங்குறவங்களுக்கு தெரியும். அதே போல வட்டி தொழில் செய்யறவங்க, வீடு வாடகைக்கு விடுறவங்க, அவங்க எல்லாம் இந்த சனி ராகு சேர்க்கை தான். வட்டி தொழிலுங்கிறப்ப அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க அப்பா பணம் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டினா வந்து இவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு ஒருத்தருக்கு வட்டி கொடுத்து அதை பேசி காசு வாங்குறாங்க. இப்போ ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, பணம் வந்து வந்துட்டே இருக்குது. இதே போல ஒரு வீடு கட்டுறாங்க, வீடு வாடகைக்கு விடுறாங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் தான், அது பல வருஷம் வாடகை வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சனி ராகு சேர்க்கை தான். அப்புறம் ஜோதிடத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம ஃபியூச்சர்ல 10 வருஷத்துக்கான பலன் சொல்றோம். 10 வருஷத்துல நீங்க வந்து 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்பீங்க, அதுக்கு அடுத்தது குழந்தை பெத்துப்பீங்க, அதுக்கு அடுத்தது வீடு கட்டுவீங்க, அப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்த உருவாக்கி சொல்றோம். உண்மைதான், அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்றதுதான். அது இருந்தாலுமே அது வந்து ஃபியூச்சரை பத்தி நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறோம். அதுதான் இந்த சனி ராகு சேர்க்கை. இந்த சனி ராகு சேர்க்கை இருந்ததுன்னா சுலபமா எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த தொழில அந்த வேலையெல்லாம் செய்யலாம். இதுலயே சனி ராகு நல்லது மட்டும்தான் செய்யுமா, கெட்டது செய்யாதா அப்படின்னு கேட்கும் பொழுது கெட்டதையும் செய்யும். இப்போ நாம நல்ல விஷயத்த மட்டும் சொல்லியிருக்கிறோம், கெட்ட விஷயத்த இன்னொரு நாள் தெளிவா பார்க்கலாம். இப்போ உங்க ஜாதகத்துல சனி ராகு சேர்க்கை இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாகுவதற்கான அமைப்பு இருக்கு. அதுக்குன்னு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பார்த்து பண்ணுங்க. உங்க பேச்சு திறமையாலேயே நீங்க சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால நீங்க ஆனா இவங்க தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான். எந்த வேலையாக இருந்தாலும் தயங்காம வேலை செய்யக்கூடியவங்க இவங்க தான். சரிங்களா? அந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால சனி ராகு சேர்க்கை இருந்தது அப்படின்னா வந்து நீங்க திடீர் அதிர்ஷ்டத்தை பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், அது மூலம் பணமும் சம்பாதிக்கலாம். இப்போ என்ன பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன்.